ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சுருக்குன்றது பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே கரெக்டாக கிருத்திகை வந்திருக்கு. இன்றைக்கி அப்படியே சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். சாப்பாடெலாம் ஆல்ரெடி நான் செஞ்சிட்டேன், சாதம் வெடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு முள்ளங்கி போட்டு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வந்து செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பச்சை பயிரில் முள்ளங்கி போட்டு கூட்டு வைங்க. முள்ளங்கியில் கத்திரிக்காய் கூட போட்டு வைக்கலாம். நாங்கள் இந்த டைம் வந்து முள்ளங்கி, வெயிலுக்கு வந்து முள்ளங்கி போட்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ரசம், சுட சுட ரசம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரசம், பச்சை பயிர் முள்ளங்கி கூட்டு, சாதம். முடிஞ்சால் மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு அப்பளம் எதுனா வறுத்துப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி கிருத்திகை, சில ஆடி கிருத்திகை, கார்த்திகை மாதம் வர கிருத்திகை, இந்த 3 கிருத்திகை தான் நாங்கள் கும்பிடுவோம். சில பேர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வர கிருத்திகை வந்து கும்பிட்றாங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. வருஷத்தில் 3 கிருத்திகை தான் ஃப்ரெண்ட்ஸ் கும்பிடுவோம். யாரெல்லாம் அந்த மாதிரி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ நான் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். போய் முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு வீடும் போட்டுட்டான். வண்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். வண்டி சாவியும் எடுத்தாச்சு. இன்றைக்கி கிருத்திகைக்கு முருகர் கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் என் சின்ன பையனும் தான் கிளம்புறோம். போலாமா? அப்படியே போகிற வழியில் அவருக்கு ஜூஸ் இல்லைன்னா வாங்கி கொடுக்கணுன்னு ஃபஸ்ட்டே வந்து ஆர்டர் போட்டான். போய் சொல்லாத, வா சாவி எடு. பாருங்க கிளம்புறதுக்கு என்னெல்லாம் ஆசை பண்ணுறான். வீட்டுக்கு சாவி எடு, வண்டி சாவி எடு. கேமரா பார்த்துட்டு பிடிங்கன்னா எப்படி நேற்று சிஎஸ்கே தோத்து போச்சு. ரொம்ப அழுதாங்க, கஷ்டப்பட்டோம். அப்படியே வெறி மாரி கத்தணும். சேரை தூக்கி போட்டு உடச்சிருப்பான். அப்படி தானே பண்ண நினைக்கிட்டேன். ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. 37 நாள் ஆச்சு ராசி பெற்றிருக்கானா ஒன்றுமே இல்லை. ஒரு 10 ரன் வச்சுட்டு வெளியே போயினேன்ட்டு பவுலரே 6 அடிக்கிறாரு. ஒரு 4 அடிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாமா? எங்கள் வீட்டில் இருந்து இப்போ நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நானும் என் சின்ன பையனும். எந்த கோயிலுக்கு போகலாம்டா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் தான் போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் ஒரு கோலம் போட்டிருக்கேன், பார்க்குறீங்களா? டிவிக்கே விசில் சின்னம். யாரெல்லாம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு அளிக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து விஜய் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு விஜய் ஃபேன். நான் என்ன மாதிரியே என் பையனும் விசில் சின்னம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களது வண்டி வெளியே நிற்கிது. எங்களது வண்டி நிற்கிது. நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அம்மா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு 5 நிமிஷத்தில் வந்துட போகிறோம். அவ்வளோதான். கோயிலில் போய்ட்டு சாமி அவங்களுக்கு காமிக்கிறோம். பாய். இன்றைக்கி கிருத்திகை, முருகர் கோயிலுக்கு யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் யாரெல்லாம் இன்றைக்கி சாமி கும்பிட்டீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் போய் மீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்துட்டோம். வீட்டில் இருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யார் வழுவூர்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பச்சேஸ்வர ஆலயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். பச்சேஸ்வர ஆலயத்தில் முருகர் தரிசனம் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளேயும் போகலாம், கோயில் வழியும் போகலாம். சரியான வெயிலுங்க. வெயில் கொளுத்துது. வெளியே நின்று வீடியோவே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு இப்போவே வெயில் அதிகமாகிடுச்சு. வாங்க கோயில் உள்ள போகலாம். கோயிலில் பார்த்திங்கன்னா திட்டமாக தான் இருந்தது ஜனம். காலையில் சீக்கிரம் ஒரு 10 மணிக்கெலாம் வந்திருந்தால் சாமி அபிஷேகம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கலாம். நாங்கள் வரும்போது மணி 11 ஆகிடுச்சு. சாமி வந்து உற்சவர் வந்து வெளியே வந்து கிளம்பிட்டார். வீதி உலாக்கு வந்து உற்சவர் வந்து போயிருக்காரு. இப்போ முதல்ல வந்து விநாயகருக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிவனை போய் பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுமுகமும் அருளிடமும் அனுதினமும் ஏறுமுகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
இன்றைக்கி கிருத்திகை. எனக்கு மேக்ஸிமம் கிருத்திகைனாவே ஆகாதுங்க. சில பேருக்கு ஒவ்வொரு நாள் ஆகாதுன்னு சொல்லுவாங்கள்ல. என்னுடைய ராசி நட்சத்திரப்படி எனக்கு கிருத்திகை ஆகவே ஆகாது. எப்போல்லாம் கிருத்திகை வருதோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு சண்டை வரும். அது என்னுடைய ராசியோ என்னவோ தெரியல. அப்படியே வந்து சிவனுக்கு வந்து இப்போ வந்து தீபம் போடுறேன். சிவனுக்கு தீபம் போட்டுட்டு அதுக்கு அப்படியே வந்து பிரகாரம் வந்து சுற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த நாள் எனக்கு ஆகாது அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் வந்து ஆகாது. எனக்கு இந்த நாள் வந்து ஆகாது அப்படின்வாங்க. நான் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். இருந்தாலும் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அதை தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். கிருத்திகைனாலே எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு 7:30 வந்து கூட்டுது, அது வேண்டாம் சாமி அப்படின்னு முருகருடைய அப்பன் சிவன்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். அப்படியே சிவன்கிட்ட வேண்டி முடிச்சுட்டு பிரகாரம் சுற்றிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரகாரம் சுற்றிட்டு அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முருகரை தான் மீட் பண்ண போகிறோம். முருகர் அலங்காரம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபம் போடுற வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேன், எடுக்கலை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகமும் அருளிடமும் ஆனதீனமும் ஏறுமுகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோவிலில் பாருங்கள் ஜனம் திட்டமாக தான் இருந்தாங்க. ஈவினிங்கில் இன்னும் ரஷ்ஷாக இருப்பாங்க. நம்ம லேட்டாக வந்தோம். மணி ஒரு 11:45க்கு மேலே தான் வருவேன். ஜனம் வந்து திட்டமாக தான் இருந்தாங்க. அப்படியே அம்மனை பார்த்துட்டு இப்படி கோயிலை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றலாம் வாங்க. பிரகாரம் தான் இப்போ சுற்றிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. வாராகி அம்மனையும் சாமியை வந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நவகிரகங்கள் தான் இப்போ வந்து நம்ம சுற்ற போகிறோம். நவகிரகங்களை சுற்றிட்டு அப்படியே சாமி கொஞ்ச நேரம் அமைதியாக உக்காந்துட்டு, சாமி உற்சவர் வந்து இப்போ வெளியே போயிருக்காரு. அவர் எந்த தெருவில் இருக்காருன்னு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அவரையும் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். உற்சவரை பார்த்துட்டு ஒரு 3 தெரு தள்ளிதான் சாமி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சாமியை வந்து கும்பிட்டுட்டு தீபார்த்தனை காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாமி வீதி உள்ள வரவே எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் இருந்து சாமிக்கு வந்து தீபார்த்தனை காமிச்சிட்டு இருந்தாங்க. மோளம் அடிக்கிறவங்க வெயில் பாவம் தாங்கலை, அவங்களுக்கும் கொஞ்சம் அடிச்சிட்டு அப்படி நிழலுக்கா கொஞ்சம் அப்படியே வந்து ஒதுங்கினாங்க. சரியான வெயிலுங்க, நிற்கவே முடியல, அந்தளவுக்கு தான் இருந்தது. நம்ம சேரில் கொளுத்துன்னு கொளுத்துதுங்க வெயில், வெளுத்து வாங்குது வெயில். ஐயோ மாலா ஃபேனை 12 வெயிடி அப்படின்ற மாதிரி இருக்குங்க. முருகர் தரிசனம் அப்படியே பண்ணிவிட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என் சின்ன பையன் வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, நம்ம எங்கன்னா வெளியே போகலாம், என்னை வெளியே கூப்பிட்டு போ அப்படின்னு ஒரே அமக்கலாம். சரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபலோடா வாங்கி சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். இந்த ஃபலோடா இருக்கிற இடம் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரன் துணிக்கடை. நம்ம செய்யாரில் குமரன் துணிக்கடை தெரு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இந்த ஃபலோடா கடை இருக்குது. நாங்கள் வந்து ஃபலோடா தான் ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணலான்னு பார்த்தோம். இவன் என்ன சொல்லிவிட்டேன், வேண்டாம் எனக்கு ஃபலோடா, எனக்கு வந்து ஸ்பெஷல் பாதாம் தான் வேணும் அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் பாதாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, டேஸ்ட்டாக இருந்தது ஸ்பெஷல் பாதாம். அப்படியே அந்த பாதாம்லாம் குட்டி 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 பாதாம்லாம் நிறைய இருந்தது. குடிக்கும் போது நம்மளுக்கு வாயில் வந்து அது தெம்படும் போது சூப்பராக இருந்ததுங்க, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. யாரெல்லாம் இங்கே வந்து ஃபலோடா சாப்பிட்ருக்கீங்க, ஸ்பெஷல் பாதாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபலோடா கூட சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஃபலோடா நிறைய சாப்பிட்ருக்கோம். சரி இன்றைக்கி ஸ்பெஷல் பாதாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸ்பெஷல் பாதாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி எங்கள் டே வந்து சண்டே அப்படி தான் போச்சு. வீட்டில் வந்து என்னெல்லாம் சாப்பாடு செஞ்சோமோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்தேன். கோயிலில் வந்து சாமிலாம் பார்த்துருக்கீங்க. அங்கேருந்து பார்த்துட்டு வெயிலுக்கு விதமான ஒரு ஜூஸ் என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபலோடா கிடைச்சாங்க. ஃபலோடா கடையில் வந்து ஃபலோடா சாப்பிடுவாங்க. ஸ்பெஷல் பாதாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.